ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. டாஸ்மாக்ல பெரிய அளவில் ஊழல் நடந்துட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு பில்லுங்கிறதே கிடையாது. கொடுக்குற ரேட்டு ஒன்று, எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் கொடுத்தா, காசை கொடுத்தா கூட இல்லைன்னா பாட்டில் திருப்பி கொடுன்னு கேட்குற அளவுக்கு எவ்வளவோ வீடியோஸ் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் இது பண்ணுறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்களை எழுத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறீங்களே, ஏன் இடி ரெய்டு பண்ணுறீங்க? இதை நாங்கள் எதுக்குறோம், மத்திய அரசு எங்கள் மேலே அடக்குமுறையை செலுத்துது, டாஸ்மாகில் ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதுன்னு தமிழ்நாடு முழுக்க. முதல்வரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் இதை கிண்டியில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாங்கள் அத்தனை 240 கோடியில் செம்ம தான் பண்ணியிருக்கோன்றீங்க. ஏன் இப்போ உங்கள் அம்மா நீங்கள் கொடுத்துருங்க? அப்பாங்கிறீங்களே, நீங்கள் தானேப்பா கொடுக்கணும். எந்த ஒரு அப்பனாவது படிக்கிற பிள்ளைய படிக்காதுன்னு சொல்லுவாங்களாப்பா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நீங்கள் இருமொழியில் படிச்சீங்களா இல்லை மும்மொழி கொள்கை படிச்சீங்களா? இந்த திராவிட மாடலில் இப்படி எப்படிப்பா படிக்க முடியும்? அது ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக மும்மொழி படிச்சிருப்பாங்க, ஹிந்தி படிச்சிருப்பாங்க. நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தனால நாங்களாம் இருமொழியாக தான் படித்தோம், தமிழ் இங்கிலீஷ் தான். ஸோ இப்போ இதனால் என்ன பிரச்சனை எங்களுக்குன்றதை நாங்கள் நிறைய இதில் சொல்லிட்டோம். ஒரு ஆந்திராவுக்கு பார்டருக்கு போனாலும் சரி, இந்த கேரளாவுக்கு போனாலும் சரி, அங்கேயுமே கூட ஹிந்தி எல்லாரும் சகஜமாக பேசுகிறாங்க. நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிடம் சொல்கிறீங்கல்ல, திராவிடம்னா இந்த பக்கம் எல்லாமே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்தது தானே திராவிடம்ன்றீங்க நீங்கள். இப்போ அங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்கல்ல, இன்னொரு 3வது மொழி கற்றுக்குறாங்கல்ல. அப்போ 3வது மொழி கற்றுக்கிட்டதுனால அங்கே மலையாளமோ இல்லை கன்னடமோ இல்லை தெலுங்கோ அழிஞ்சு போச்சா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க மேடம், 3வது மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வசதிகளை அவங்களை செய்தே கொடுக்கல. ஒரு மொழி மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. 2வது மொழி அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் இருந்திருக்கும். நம்ம இங்கே இருமொழி படிக்கிறோம். இப்போ நம்ம 2வது மொழி அங்கே போய் பேசினா அவங்களுமே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும்ல. அவங்க அந்த கல்வியை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா திமுக காரங்களோட கோரிக்கையா இருக்கு. எப்பவுமே நீங்கள் எப்படி வரீங்க அப்படின்னா, அவன் பாரு எவ்வளோ கேவலமாக இருக்கான், அப்போ அவனுக்கு நான் பரவாயில்ல அப்படின்றதா இருக்கிறீங்களே ஒழிஞ்சு, இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம மக்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணுங்கிறதா ஒரு நல்ல தலைவன் யோசிக்க வேண்டியது. 3வது மொழி அப்படின்னா 3வது மொழி என்ன வேணா பண்ணுங்கன்றத மத்திய அரசு சொல்லியாச்சு. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாரு? மாநில அரசு தானே. நீங்க தானே திராவிடன்றீங்க. திராவிட மொழிகளை கொண்டு வாங்க. தெலுங்கு இன்னொருத்த கற்றுக்கிட்ட ஆகாதா? கன்னடத்தை கொண்டு வாங்க 3வது மொழியா. இந்த பக்கம் இப்போ மலையாளத்தை கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கொண்டுட்டே இல்லை. அதாவது முதல்ல ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக இருந்துட்டா பரவாயில்ல. இப்போ நேற்று நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்னன்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நீங்கள் அதில் சைன்லாம் பண்ணிட்டு அவங்க தலைமைச் செயலர் கடிதம்லாம் அனுப்பியிருக்காங்க, இதை ஒத்துக்கிறோம்னு சொல்லி அமௌண்ட்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்போது ஒரு அரசே போய் பேசலாமா? ஒரு முதல்வர் போய் பேசலாமா? இல்லை, நான் அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ அதனால அவங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு ஏன் நீங்கள் யூட்டன் அடிக்கிறீங்க? கனிமொழி அவர்களே கூட எங்கிட்ட பேசினாங்க. ஆனால் இப்போ முன்னுக்கு பின் முறைனா எல்லாமே மாற்றி பேசுகிறாங்க அப்படின்றத தான் அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை உடனே அப்படியே என்ன பண்ணுறீங்க? ஐயோ பாருங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களே சொல்லிட்டாங்க அப்படின்றீங்க. அவர் தெளிவாக சொல்கிறது திமுக எம்பிக்களை சொல்கிறாங்க. திமுக எம்பிக்கள் அவங்க நடந்துக்கிற விதம் சரி கிடையாது. நாடாளுமன்றத்தில் அநாகரிகமாக கூச்சல் போடுறாங்க, சொல்லிட்டு சொல்லலைங்கிறாங்க. அப்புறம் ஒரு லெட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணுறோங்கிறாங்க, நாங்கள் சொல்லாததை திருச்சி சொல்கிறாங்க. அப்படின்னா திமுகவில் இருக்கிறவங்க அநாகரிகமானவங்க இல்லை நாகரிகமற்றவர்கள்ங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். இதில் என்ன நீங்கள் கூச்சல் போடுறதுக்கோ இல்லை இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கோ என்ன இருக்குது? பல உதாரணங்கள் பல இடங்களில் நாங்கள் சொல்லிட்டோம். ஒரு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இங்கே வந்தப்போ அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க, அவங்களை எப்படி அவமானப்படுத்தினீங்க, அவங்களை கல்லால் அடித்து ரத்தம் வடிச்சு, அது என்னன்னு கேட்டப்போ கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? அது அந்த அம்மா மாதவிளக்காயிருப்பாங்கன்னாங்கல்ல. இது ஒரு நாகரிகமான ஒரு மனுஷன் பேசக்கூடிய பேச்சா? அதே போல் நீங்கள் சட்டசபையில் இங்கே ஜெயலலிதா அம்மையார் என்ன மாதிரி நடத்துனீங்க? நீங்கள் ஒரு பெண்ணை புடவையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அடித்து, இதெல்லாம் நாகரிகமானவங்க செய்யக்கூடியதா?
அப்போ உங்களுக்கு ஏன் நாகரிகமானவங்கன்னு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க, நாகரிகமற்றவர்கள்னு சொன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே உண்மை சுடும். அதனால ரோசம் வந்துருச்சு உங்களுக்கு. உடனே என்ன பண்ணிட்டீங்க, தமிழக மக்கள்கிட்ட வந்து இங்க பாருங்க திமுக எம்பிக்கள் எல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ் மக்களே சிரிச்சிருவாங்க, ஐயோ அதான் எங்களுக்கே தெரியுமேயா அப்படின்னு. அப்போ உடனே நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே இந்த நாடக கம்பெனிக்கு எப்படி நாடகம் போட்டு மக்களை ஏமாத்தணும், திசை திருப்பணும்ன்றது தெரியும். உடனே ஐயோ தமிழக மக்களையே அவமானப்படுத்திட்டாங்க, தமிழக மக்களையே இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தமிழக மக்களை வந்து சொல்றதுக்கு இங்க ஏதாவது ஒரு அங்க ஏதாவது முகாந்திரம் இருக்கா? அவர் தெளிவுபட சொல்றாரு, தமிழக மாணவர்களே நீங்க வஞ்சிக்கிறீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு கரெக்டான இது கிடைக்காம நீங்க வந்து இது பண்றீங்கன்றத அவர் தெளிவுபட சொல்றாரு. உடனே நீங்க எல்லாம் இப்படி சொல்லி இந்த நீங்க ஒன்னொன்னு அடுத்த செஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது, நீங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து எங்கிட்ட பேசிட்டு நீங்க யூ டர்ன் போட்டீங்க, அதை தான் நான் சொன்னேன்னு ஒழிஞ்சு தமிழக மக்கள்ங்கிற பொருள் போட்டுச்சுன்னா நான் இந்த வார்த்தையை திரும்ப பெற்றிருக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு மேம். அப்ப அவர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறனால அவர் தெளிவுபடுத்திட்டு தான் சொல்றாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் சொன்னது இது உள்ள வீடியோ இருக்கு ரெக்கார்டடா. அவர் தெளிவுபட சொல்றாரு, திமுக எம்பிக்களை தான் குறிப்பிட்டு சொல்றாரு, டிஎம்கே எம்பிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி பொருள் பட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட நான் அதை திரும்ப பெறேன்னு சொல்லிட்டாரு. இதை விட பெருந்தன்மையானது ஒண்ணு இருக்கா? முடிஞ்சுச்சா? அதுக்கப்புறமும் நீங்க திருப்பி எதுக்காக நேற்று ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றீங்க சொல்லுங்க? என்ன கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? மன்னிப்பு கேள், மன்னிப்பு. அவர் தான் சொல்லிட்டாருங்க, மன்னிப்பு கேட்டார்ல. இல்ல அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியாரை பத்தி பேசுறாங்க. அவர் வந்து தமிழை பத்தி சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, ஐயோ இங்க பாருங்க தமிழர்களை அவமானிச்சுட்டாங்க, தமிழை அவமானிச்சுட்டாங்க, அப்படியா அப்படியா இருக்கீங்க. உடனே தர்மேந்திர பிரதானோட உருவமே எரிக்கிறீங்க. தமிழை எவ்வளவு கேவலமா பேசினாரு ஈவேரா. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழை பேசாதீங்க, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்க இப்பெல்லாம் பேசினார்ல ஈவேரா. அப்ப ஈவேராவோட உருவமையில நீங்க போய் இருக்கணும். தமிழர்களை எவ்வளவு கேவலமா, என்ன பெரிய தமிழன், என்ன பெரிய ஈர வெங்காயம் இப்படி எல்லாம் பேசினார்ல அவரு. அப்போ ஏன் நீங்க அந்த ஒரு ஈவேராவா கொள்கை தலைவர்னு வச்சுக்கிறீங்க? அப்புறம் நீங்க எப்படி அவர் சொன்னது தமிழை பத்தி தூக்கி இது பண்ண என்ன இது சொல்லுங்க? அவர் ஒரு கல்வி அமைச்சர், அவர் வந்து மத்திய கல்வி அமைச்சர், அவர் பேசுறாரு, தெளிவுபட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க அப்போ எல்லாம் ஃபுல்லா கேரோ பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பி சொல்றாரு, நான் வார்த்தைகள் நான் இப்படிதான் சொன்னேன், அப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா நான் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை விட என்ன பெருந்தன்மையா நடந்துக்க முடியும்? அதுக்கப்புறமும் நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னா எதுக்காக பிரச்சனை பண்றீங்க? அதுல என்ன சாதிச்சிங்க அதை சொல்லுங்க? நிதி வாங்கிட்டீங்களா? இல்ல என்ன பண்ணீங்க? இல்லைங்க நாங்க இருமொழி கொள்கை தான் கம்ப்ளீட்டா பண்ணுவோம் அப்படின்னு நீங்க எதாவது பண்ணிட்டீங்களா? எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம்? அதை சொல்லுங்க. இல்ல டாஸ்மாக தமிழ்நாடு ஃபுல்லா மூடிடுவோம் அப்படின்றதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? இல்ல இந்த நீட்டு எங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் நீங்களே, இல்ல நீட்டுக்கு எதிராக சாதிச்சிட்டீங்களா? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்புறதுக்காக மட்டும். இப்போ டாஸ்மாக்ல வந்து இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் அப்படிங்கன்னு கேட்டாலே உங்களுக்கு வைத்த கலக்கம். ஏற்கனவே வந்து டெல்லியில நடந்திருக்கு, சத்தீஸ்கர்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து இங்க தமிழ்நாட்டுல திமுக வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், டாஸ்மாக்ல பெரிய அளவுல ஊழல் நடந்துட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு பில்லுங்கிறதே கிடையாது, கொடுக்குற ரேட்டு ஒண்ணு, எக்ஸ்ட்ரா இவ்வளவுதான் கொடுத்தா, காசை கொடுத்தா கூட இல்லைன்னா பாட்டில திருப்பி கொடுன்னு கேட்கற அளவுக்கு எவ்வளவோ வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் இது பண்றாங்க. அப்போ இந்த டாஸ்மாக்ல மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எப்படின்னா, இது வந்து ஊரறிஞ்ச ரகசியங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது இப்படிதான் நடக்குதுன்னு. ஆனா ஏன் அதை பத்தி யாருமே வாய் திறக்கிறது இல்ல? ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பாட்டில்கள் வந்து போகுது, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அங்க டிரான்சாக்ஷன் ஆகுது. அது ஏன் எல்லாமே கேஷா டிரான்சாக்ட் ஆகுது? ஏன் அங்க வந்து நீங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இல்ல? அப்போ அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் வந்து லஞ்சமா போயிட்டு இருக்கு? இதை எல்லாரும் அங்கங்க பேசுறாங்களே ஒழிஞ்சு அப்படியே விட்டுட்டு போறாங்க. அப்போ ஒரு முதல்வர், இது வந்து ஒரு அரசு எடுத்து நடத்துற துறை தானே, அப்ப இங்க தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இது என்னன்னு ஏன் முதல்வர் அதை பத்தி பேசவே இல்லை? ஏன் கண்டும் காணாம நீங்க போறீங்க? அப்படின்னா அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கல்ல, இதே தலைமைச் செயலகத்துல ஒரு இடி ரைடு நடந்தது முன்னாடி. அப்போ உடனே முதல்வர் என்ன பண்ணாரு? உடனே ஒரு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இது வந்து வெட்கக்கேடு, மானக்கேடு அப்படிலாம் பேசினாரு. அப்போ இதுக்கு ஏன் பேசல? இதுக்கு ஏன் வீடியோ போடல? இப்ப திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடி ரைடே வந்து மத்திய அரசு பழி வாங்குறதுக்காக இதை சொல்லவே இல்லையே. டாஸ்மாக் ரைடுக்கு அதை கூட சொல்லலையே. டாஸ்மாக்ல ரைடு நடக்குதுல, செந்தில் பாலாஜியை பாஜகவுல இணைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதாவது இங்க வந்து மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலோட கணக்கை பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ டாஸ்மாக்ல இருந்து வருமானம் மட்டும் 50,000 கோடி மாசம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க ஊழல்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எப்பவுமே இவங்க ஊழல் எப்படின்னா, கணக்கு அரசுக்கு எவ்வளவு வருமானம் காட்டுறாங்களோ அதை விட அப்படியே டபுள் மடங்கு தான் இவங்க ஊழல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு பார்த்தோம்னா, இந்த 3-4 வருஷத்துல 1,00,000 கோடி தாண்டும் போல இருக்கு. அதனாலதான் எல்லாரும் அப்படியே பீதி அடைஞ்சு இதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்கல. இதை கண்டனம் தெரிவிச்சா கூட மக்களோட கவனத்துக்கு அது போயிடக்கூடாது. எந்த மீடியாவது விவாதம் நடத்தினாங்களா பாத்தீங்களா? ஏன் வந்து டாஸ்மாக்ல இது நடக்குது, என்ன நடக்குது? இன்னொன்னு, அடுத்தடுத்து இது வந்து கிணறு வெட்ட பூத மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க,
அந்த ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து இங்க வர்ற கேஸ் அந்த ஒரு பாக்ஸுக்கும் ஒரு பாக்ஸுக்கு 50 ரூபா 80 ரூபா இதுக்கு இவங்களுக்கு கமிஷன் வருது அப்படின்றாங்க. இது ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபேக்டரியில இருந்து வெளியில வந்த ப்ராடக்ட்டுக்கும் குடோன்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கோ இல்ல இங்க சேல் ஆன ப்ராடக்ட்டோ டேலி ஆகல அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ நீங்க வந்து வேற நீங்க கணக்குல இல்லாம வேற அதுக்கு பேர் என்ன, அப்ப அது கள்ளச்சாராயம் தானே. அரசு அப்ரூவ் பண்ணி கொடுக்காத ஒரு சரக்கு அப்படின்னா அப்ப வேற வந்து மதுவகை வந்து டாஸ்மாக்ல விற்கிறீங்களா? அப்ப இன்னும் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இன்னும் முழுசா வந்து இடி வந்து வெளியிடல. அப்போ இங்க எல்லாருமே பயங்கர பயத்திலையும் பெரிய அச்சத்திலையும் இருக்காங்க. இதை பத்தி மக்கள் கிட்ட டிஸ்கஷன் கூட போகக்கூடாது, மக்கள் கவனத்துக்கு கூட போகக்கூடாதுன்றனாலதான் இதை பத்தி யாருமே கண்டனம் தெரிவிக்கல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஏன் நேத்து எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே, தர்மேந்திர பிரதான் அவர்களை எதிர்த்து எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, ஏன் இடி ரெய்டு பண்றீங்க? இதை நாங்க வந்து எதுக்குறோம், மத்திய அரசு வந்து எங்க மேல வந்து அடக்குமுறையை செலுத்துது, டாஸ்மாக்ல ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதுதானே தமிழ்நாடு முழுக்க? பண்ண மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் டாஸ்மாக்ல இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்பட்டமா, ஓஹோ பெரிய லெவல்ல இவங்க சுருட்டிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு இது நடந்துட்டுனா அத்தனை பேரும் பீதியில உறைஞ்சு கிடக்குறாங்க. இதுல எல்லாத்துல இருந்து மக்களை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு திமுக வந்து இதை வந்து ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வெட்டியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ ஊடகவியலாளர்களா இருக்கட்டும் இல்ல பொதுவான ஆட்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அவங்களுடைய தேர்தல் பணிகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் பாருங்க, தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும், இப்ப இந்திக்கு எதிரான ஒரு கொள்கையா இருக்கட்டும். ஏற்கனவே இன்னைக்கு கூட துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து 40 வருடம் முன்னாடி இருக்கோம் வட மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப, நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க அவசியம் கிடையாது, அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட இது வந்து இப்பதான் முதல்வர் அவர்களே வெளியிட்டு இருந்தாரு. 4000 வருடத்துக்கு முன்னாடியே வந்து இரும்பு தயாரிக்கிறத பத்தி தெரிஞ்சிருந்த இது வந்து தமிழ் சமூகம். அப்ப 4000 வருஷம் நம்ம முன்னாடி இருக்கணும். இப்ப எவ்வளவு வருஷம் தான் முன்னாடி இருக்கோம்? 40 வருஷம் தான் முன்னாடி இருக்கோம். ஏன் இந்த திராவிட ஆட்சிகள் நம்மள 60 வருஷமா சுரண்டி இழுத்து 4000 வருஷம் முன்னாடி போறவனா இழுத்து சுரண்டி 40 வருஷத்துல வச்சிருக்காங்க. இதுல என்ன பெருமை இருக்கு? நான் இதுக்கு முன்னாடி 100 மார்க் எடுத்திருந்த ஒருத்தனை நான் இப்ப 40 மார்க் எடுக்கிறேன் பாஸ், ஆனா அவன் பாரு அவன் 15 மார்க் தான் எடுக்கிறான் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான உதாரணம். அதுதான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு பாரம்பரியம் பேசுறாங்க பாருங்க. உங்க அப்பா வைகோ இருக்காரு பாருங்க, அப்படியே பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரத்தம்னா அப்படியே நாடினார்னா ரச்சகன் படத்துல வர மாதிரி எல்லாருக்கும் நரம்பு படைக்கும். அப்படி பேசுறவரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, டெல்லியில போய் நின்றுட்டு கனிமொழி வாழ்க கனிமொழி வாழ்கன்னு கனிமொழிக்கு கோஷம் போட்டுட்டு இருக்காரு. மன்னிப்பு கேள், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்றாரு. கனிமொழிக்காவே ஜெர்க் ஆயிட்டாங்க. ஐயோ என்னது கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேள், ஐயோ நம்மள முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்க எந்த இதுல வந்து எப்படி நீட்சியாய் வந்து நிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க கம்பேரிசன் அப்படிங்கிறதே இன்னைக்கு தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து இங்க தமிழகத்தோட கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க 1 கோடி குடி நோயாளிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு என்ன பெருமை பேசிட்டு இருக்கீங்க? மேன் பவர் 1 கோடி பேரோட மேன் பவர் என்னாச்சுங்க? அது அப்படியே அடுத்தடுத்து நீ எப்படி வரும்? அப்ப நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் குடிகாரனை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி, குஜராத்தை பாருங்க, குஜராத்ல 50,000 கோடிக்கு பால் விற்கிறான், நீங்க இங்க 50,000 கோடிக்கு சாராயம் வித்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பெருமை உங்களுக்கு? இன்னைக்கு அமுல் ப்ராடக்ட் எங்கெங்க கிடைக்குது, பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் அமுல் ப்ராடக்ட் கிடைக்குது. நீங்க அந்த மாதிரி ஆவினை எடுத்துட்டு போய் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு நம்ம விவசாயமும் வேளாண் தொழிலும் நமக்கு நம்மளோட பேக் போன் தமிழகத்துல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இவர் சொல்றாரு பாருங்க, நாங்க வேளாண் துறை இதுக்கு வரோம், அந்த அமைச்சர் யாருமே எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு சௌகான்ஜி அவர்கள். அப்ப நீங்க என்ன உங்களுக்கு அக்கறை? எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், உப்பு சப்புலாத ஒரு பிரச்சனையை கிளப்பணும், இதானே ஒழிஞ்சு இங்க உண்மையாலுமே தமிழக மக்களுக்கோ தமிழக விவசாயிகளுக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன ஒரு ஸ்கீம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த டாஸ்மாக்ங்கிறத மூடணும் அப்படின்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அப்படியே கம்ப்ளீட்டா டவுன் ஆயிரும், கவிழ்ந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த சாராய வியாபாரத்தை மட்டுமே நம்பி இவங்க ஆட்சியை நடத்திட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுலயும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா அதுவும் முழுக்க முழுக்க அரசு பைக்காய்க்கு போகல. ஏன்னா பிடிஆர் அவர்களே ஒரு இதில் பேசுறப்ப சொல்றாரு இங்க லீக்கேஜ் வந்து டாஸ்மாக்ல இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு ஆடியோ ரிலீஸ் ஆனதுலயும் 20,000 கோடி 30,000 கோடி அப்படின்லாம் அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் அவரோட துறையெல்லாம் மாத்தினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் கிளம்ப போகுது. எப்படி இவங்க வந்து இந்த 2G ஸ்கேம்ல வந்து 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடின்னு அந்த லட்சம் கோடிகள்ல பார்த்து மக்கள் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நின்னாங்களோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து டாஸ்மாக்ல நடந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து இது காட்டுது. இல்லை பிடிஆரை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு மும்மொழிகளை வந்து ஏத்துக்கிறதுக்கு நாங்க என்ன அறிவு இல்லாதவங்களா, எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களே பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் இவங்க ஏன் மும்மொழி படிச்சாங்க, இவங்க பிள்ளைங்களுக்கு ஏன் மும்மொழி சொல்லி கொடுக்குறாங்க? அப்போ இன்னும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள்லாம் தகவல் கொடுக்க தெரியுது, இவங்க பிள்ளைய இந்தியன் சிட்டிசனே இல்லையா, இல்ல அவர் சொல்றாரு அவர் பையன் அமெரிக்கா சிட்டிசன்றாரு, கனிமொழி அக்கா பையன் சிங்கப்பூர் சிட்டிசன்ங்கிறாங்க, இவர் உதயநிதியோட பையன் இப்ப எங்க இருக்காரு, ஃபாரின்ல இருக்காரு. அப்ப ஏன் உங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின் அனுப்புறீங்க? அப்ப இங்கேயே உட்கார வச்சு இருமொழி கல்வி சொல்லி கொடுங்க. எங்க அரசு பள்ளியோட தரம் தெரியுமா? அப்ப உங்க பிள்ளைங்களை அரசு பள்ளியில கொண்டு சேருங்க. நாங்க தான் சுகாதார வசதியில பாத்தீங்கன்னா
இந்த சொம்பு ஒருத்தர், சொம்பு கிடையாது அண்டான்னு பாருங்க செந்தில், அவர் சொல்றாரு நாங்களாம் ஃபாரினே போய் பார்த்தேங்க, ஃபாரின்ல கூட நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லைங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஏன் அப்ப அரசியல்வாதிகள் யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏன் நீங்க போய் அரசு ஆஸ்பத்திரியில சேர்க்க மாட்டீங்க? இப்போ முதல்வரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஏதோ கிண்டியில வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாங்க அத்தனை 240 கோடியில செம்மதான் பண்ணிருக்கோன்றீங்க. ஏன் இப்போ உங்க அம்மா வாங்க நீங்க கூட்டு போல? ஏன் அப்பெல்லாம் இப்போ ஒரு முதல்வரோட அம்மானா எந்த அளவுக்கு கவனிச்சு பார்ப்பாங்க? அப்ப அப்படி இருந்துமே நீங்க அங்க கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலோவுக்கு போவேனா அப்ப சாமானிய மக்கள் அங்க போய் எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க? அப்ப என்ன மாதிரியான தரம் அங்க மெயின்டைன் பண்ணப்படுது? அப்ப அங்க என்ன டாக்டர்ஸ் இருப்பாங்க? என்ன ஃபெசிலிட்டி நீங்க கொடுக்குறீங்க? இதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆனா இதுக்காக செலவு பண்ணப்படுற கோடிகள் வந்து லட்சம் கோடிகள் நீங்க பட்ஜெட் போடுறீங்கல்ல, அதெல்லாம் எங்க போகுது? அரசு பள்ளிகளுக்குன்னு எத்தனை ஆயிரம் கோடி நீங்க பட்ஜெட் போடுறீங்க, அந்த பணம்லாம் எங்க போகுது? அதை கரெக்டா நீங்க வந்து அதுக்கு செலவு பண்றீங்களா? இன்னைக்கு அரசு பள்ளிகள் பாருங்க, டெய்லி நியூஸ் அசால்ட்டா மேல் கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு, சைடு இது இடிஞ்சு விழுந்துச்சு, சர்வசாதாரணமா கடந்து போறோம்ல. அப்ப நம்ம புள்ள அந்த ஸ்கூல்ல படிச்சுச்சுன்னா நமக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும்? அந்த குழந்தை உட்காந்துருக்கப்ப மேல இருந்து கட்டடம் இடிஞ்சு விழுதுன்னா அந்த குழந்தை தலையில எது விழுந்திருந்தா எதா ஆயிருந்தா? அப்ப ஏழைகளோட உயிருக்கு, ஏழை பிள்ளைகளோட உயிருக்கோ இல்ல அவங்க தங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னாலோ, அவங்க இன்னொரு மொழி கத்துக்கணும்னாலோ இங்க எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு மகேஷ் பொய்யாமொழி, என் பையன் கேட்டான் பிரெஞ்சு நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்டான், நான் சரின்னு சேர்த்து விட்டேன்னு. அப்ப ஏழை வீட்டு பையன் படிக்கணும்னா யார்கிட்ட கேட்பான்? இப்ப ஏழை பிள்ளை அரசு ஸ்கூல்ல இருக்கு, அப்பா நான் ஹிந்தி படிக்கிறேன்ப்பா, நான் மலையாளம் படிக்கிறேன்ப்பா, எனக்கு தெலுங்கு படிக்கணும்ப்பா, எனக்கு 3ஆவதா ஒரு மொழி வேணும்ப்பா அப்படின்னா யார்கிட்டப்பா கேட்பான்? அப்பாங்கிறீங்களே, நீங்க தானப்பா கொடுக்கணும். எந்த ஒரு அப்பனாவது படிக்கிற பிள்ளைய படிக்காதுன்னு சொல்லுவாங்களாப்பா? அதை தான் நாங்க கேட்கிறோம். அப்ப ஆப்ஷனா கொடுங்க, படிக்கணுமா வேணாமாங்கிறத அவன் தேர்ந்தெடுக்கட்டும். அப்ப அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்து அந்த சம கல்வி இயக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கையெழுத்து இயக்கத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு வந்து திமுகவோட இந்த மும்மொழி கொள்கை வந்து அதை நாங்க இல்ல மும்மொழி எதுக்குறோன்றாங்க பாருங்க, இது எந்த அளவுக்கு நமத்து போயிருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அண்ணாமலை. அந்த கையெழுத்து போடுறவங்கள கூட நீங்க கட்டாயப்படுத்தி போட வைக்கிறதா? யாரையாவது நீங்க வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கிறோம், அவர் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாரு கையை பிடிச்சி இழுத்துன்னு, யாராவது ஸ்டூடெண்ட்ஸை கையை பிடிச்சி இழுத்து பாருங்க. போர்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வரிசையா வந்து கையெழுத்து போடுறாங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கறாங்க, ஏன் பாப்பா உனக்கு என்னன்னா, எனக்கு 3 மொழி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தெரியறப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அந்த ஆதங்கம் நிறையவே இருக்கு. நம்ம போய் லட்சமா கட்டிலாம் நம்மளால படிக்க வைக்க முடியாது, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இன்னொரு லாங்குவேஜ் கத்து கொடுத்தா என்ன அப்படின்றது இருக்கு. அப்ப நாங்க போய் கேட்கறப்பே தெளிவா கேட்போம் பேரண்ட்ஸ் கிட்டே, இந்த மாதிரி இன்னொரு மொழி, அது ஹிந்திலும் கிடையாது, இன்னொரு 3ஆவது மொழி தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒரு மொழி கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா படிக்கிற பிள்ளைய படிக்க வேணாம்னு யாருங்க சொல்லுவா? இன்னொரு மொழி கத்து கொடுத்தா நல்லது தானுங்க. அப்படின்றதான் ஒரு படிக்காத ஒரு வீட்டு வேலைக்கு போற அம்மாவா இருந்தா கூட சரி, ஒரு ஆட்டோ ஓட்டுறவரு, ஒரு சாதாரண கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கிற தகப்பனா இருந்தா கூட எங்கள்கிட்ட கையெழுத்து போடுறப்ப சொல்றதுதான், படிக்கிற பிள்ளைய படிக்க வேணாம்னு யாருங்க சொல்லுவா? இன்னொரு மொழி கத்துக்கிட்டா நல்லது தானுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்லாரோட தான் இருக்கும். இப்ப பாருங்க, ஆரம்பிச்சு இத்தனை நாளுக்குள்ளே 10 லட்சம் கையெழுத்துக்களை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் நாங்க நிறைய இடங்களை போய் நாங்க ரீச் அவுட்டே பண்ணல. அப்படி இருக்கப்ப அவ்வளவு ஆர்வமா மக்கள் வந்து கையெழுத்து போடுறாங்க, இது பண்றாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த டார்கெட் வந்து 1 கோடி கிட்ட நாங்க கையெழுத்து வாங்கணும், இது அதை தாண்டியே போவோம் அப்படிங்கிறத. ஏன்னா நீங்க மக்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏங்க அப்ப உங்க வீட்டு பிள்ளைங்களாம் 3 மொழி படிக்கணும், அப்ப நாங்க இல்லாத வீட்டு பிள்ளைங்களாம் வந்து 2 மொழி தான் படிக்கணுமா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களோட இந்த மொழி போர் அப்படின்றது வந்து பெரிய அக்கப்போர், இவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லை அப்படின்னா அதை தூக்கி கையில வச்சு நிப்பாங்கன்றத மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு இவங்க வந்து என்னென்னலாம் நாங்க வச்சுட்டு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த பறவை முடியாம அங்கேருந்து வந்து எட்டி வச்சு இதேடா வீடியோ ஒட்டிட்டு இருந்தாலும் வச்சுட்டு போன மாதிரி அண்ணாமலை அவர்கள் உதச்சு தள்ளிட்டு போயிட்டாரு அந்த ஒரு கையெழுத்து இயக்கம் மூலியமா. இன்னைக்கு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து அவங்கள்ட்ட நீ கையெழுத்து வாங்கினா அரெஸ்ட் பண்ணுவேன், கையெழுத்து வாங்கினதுக்காக கைது பண்ணி பார்த்திருக்கீங்களா? கையெழுத்து வாங்கினதுக்காக அவர் எச்சி சூர்யா அவர்களை கைது பண்றாங்க. நீங்க போய் ஸ்கூலுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு எம்எல்ஏ பேசினாரு, இதெல்லாம் நீட்டு தேர்வு நடந்ததுன்னா மாணவிகளை தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து மனித உரிமை மீறல், கண்டிப்பா அது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தற்கொலை பத்தி பேசலாமா? நீங்க கேம்பஸ்குள்ள போய் உட்காந்து அந்த பிள்ளைங்க கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணி கையெழுத்து வாங்குறீங்க. நாங்க ரோட்ல வச்சிருந்து விருப்பப்படுறவங்க இந்த கையெழுத்து போடுங்க அப்படின்னா அப்ப அவங்கள நீங்க கைது பண்றீங்கன்னா அப்ப நீங்க பயந்துட்டீங்க. நீங்க இன்னும் நம்ம சாயம் வெளுக்குதுங்கிற பதட்டத்துல இருக்கீங்க. அப்ப எப்பவுமே என்ன செய்வான், தப்பு செய்யறவன் பதட்டத்துல இருக்கானா, அவனோட சாயம் வெளுக்குதுன்னா பதட்டப்படுவான், தப்பு செய்வான். அதை இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்படுது. ஒரு பிரச்சனையும் கிடையாது, திமுகவுக்கு வேற வழி கிடையாது, எதையாவது பேசணும், அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு குழுக்களா போய் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள்கிட்டயோ இல்ல அங்க எதிர்கட்சியா இருக்கவங்ககிட்டயோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழு போய் பொன்முடி அவர்கள் தலைமையில எம்பி அப்துல்லா அவங்க எல்லாம் போய் பெங்களூர்ல சித்தராமையா அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த நீட்டுக்கு வந்து எல்லா முதல்வருக்கும் கையெழுத்து போட்டு இது லெட்டர் போட்டார் முதல்வர். அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? ஏதாவது தகவல் வந்துச்சா? வரல. அடுத்து இந்த இருமொழி கொள்கைக்கு வந்து எல்லா இடத்தையும் கேட்டாரு, அதுக்கு யாராவது சொன்னாங்களா? அதுக்கே அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லிட்டாரு,
2 மொழியில 3 மொழியில 10 மொழி கூட படிக்க வைப்பேன். இல்ல, அவரே தான் சொன்னாரு, தமிழகத்துல பாருங்க இங்கிலீஷ் படிச்சதுனால அவங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல உயர் பதவிகள் இங்கிலீஷ் இருக்காங்க படிக்க அப்படின்னு. வேணாம்னு யாருமே சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், எத்தனை லாங்குவேஜ் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதே கிடையாது. 2 மொழியில 3 மொழியில 5 மொழி கொண்டு வாங்கங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நிறைய குழந்தைங்களை கத்துக் கொடுங்க. நீங்க தமிழர்களை பின்னோக்கி இழுக்கிறீங்க, பிற்போக்காளர்களா இருக்காதீங்கிறதா நாங்க சொல்றோம். நான் தான் ஆகச்சிறந்த முற்போக்காளன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் 60 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறாங்களேங்கிறதான் எங்களோட வேதனையா இருக்கு. அடுத்து இந்த இதுக்கு வாங்க, தொகுதி சீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இப்ப நீங்க வந்து சித்தராமையா போய் பார்க்க போறாங்க. நீங்க எதுக்கு போயிருக்கணும்? இப்ப மேகதாது அணையை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மேகதாது அணையில வந்து இப்ப அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு விவசாயிகளுக்கு என்ன ஆகும்? தண்ணி வராது. அது முக்கியம் தானே. நீங்க எல்லாரும் போய் இங்க இருந்து ஸ்டாலின் அப்புறம் உங்க விசிகால இருக்காரு திருமாவளவன் எல்லாரும் போய் ஓட்டு கேட்டாங்களா? காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு. அப்படி ஓட்டு போட்டு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க காங்கிரஸ்க்கு எப்படிங்க எங்களுக்கு வந்து மேகதாது அணை நீங்க கட்டினீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையா? எங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா முதல்வர்? அதை விட்டுட்டு உப்பு சப்பு இல்லாத நீங்க அந்த தொகுதி சீரமைப்பு தூக்கிட்டு எதுக்கு போறீங்க? இதனால என்ன பிரச்சனை? இதனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது லீகலா உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? எதுக்காக இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட்ல இருக்க பிரச்சனையை கண்டுக்காம இருக்கிறீங்க? அப்ப இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க வந்து திசை திருப்புற வேலையை பாக்குறீங்க. உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, பிரச்சனைகளை சமாளிக்க தெரியல. அப்படியே இங்க இங்க ரத்தம் குத்தமா வெட்டிட்டு இருக்கிறானா, ஐயோ இந்த பக்கத்தை காட்டாது, அப்படியே வேற பக்கத்தை காட்டி அப்படியே கொண்டுட்டு போயிரு ஜனங்களை அப்படின்னு திசை திருப்புற வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், திமுக வந்து தமிழக மக்களுக்கு முழுக்க 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 துரோகம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த காங்கிரஸ் வந்து அங்க மேகதாது அணை கட்டிட்டாங்க அப்படின்னா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க முடிக்க போறோம்ன்றாங்க. இப்ப ரீசெண்டா அந்த வாட்டாள் நாகராஜன்றவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டோம். நம்ம அடுத்து என்ன சொல்லுவாரு அவரு? தமிழக மக்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துவாரு. நீங்க இப்ப ஒரு முதல்வரா என்ன பண்ணிருக்கணும்? ஸ்ட்ராங்கா நீங்க கண்டம் பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் தானே இருக்கு, அவங்கள்ட்ட போய் பேசணும்ல. எப்படிங்க இவங்க வந்து தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லலாம்? இப்ப எங்களோட தமிழக மக்கள் அங்க எத்தனை பேர் இருக்காங்க? எதுக்காக இந்த மாதிரியானதெல்லாம் நடக்கிறாங்க? இதெல்லாம் தமிழக முதல்வர் சொல்லணும்ல. இரும்புக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கு? எதுக்குமே இந்த இரும்புக்காரன் வேலை பார்க்காதுன்னா அப்புறம் எதுக்குங்க அதை இரும்புக்காரன்னு சொல்லி இரும்புக்காரத்துக்கு இரும்புக்கு உண்டான கேவலமா இருக்குது. சமீபத்தில் விஜயலட்சுமி நடிகை அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, தொடர்ந்து போராடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் சீமான் அவர்களை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விமர்சனமாக தான் வச்சுருக்காங்க, கிண்டலான ஒரு துணியில். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அண்ணாமலை அவர்கள் என்ன சீமான் அவர்களோட கொள்கை பரப்பு செயலாளரா? ஸ்ட்ராங்கா இருங்க போராடுங்கன்னா திமுக வந்து அவர் ஈவேராவை பத்தி பேசிட்டாரு அப்படின்றதுனால அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் இது பண்றதா, அவர் எப்படிலாம் டார்கெட் பண்ணலாங்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து ஆனால் ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா அப்படின்றத அவர் சொல்றாரு ஒழிஞ்சு இவங்க விஷயத்துலன்னு சொல்றாரா? அவர் தெளிவா சொல்றாரு, அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அதை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும்ட்டு. அதை பத்தி யாருமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பொது வெளியில வந்திருக்காங்கன்றதுக்காக அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சிக்கணும் அப்படின்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படிலாம் பார்த்தா திமுக இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி பேசவே தகுதி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் அப்படி பார்த்தா இவர் திருமாவளவன் அவர்கள் கூட தான் அவங்க ஒருத்தவங்க கவிதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இது பண்ணாங்க. ஏன் அதை வந்து பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் கவிதாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இங்க நியாயம் தர்மம் இதெல்லாங்கிறது வந்து யார் யார் உங்களுக்கு தேவைப்படுதோ அவங்கள பொறுத்து தான் அப்படி மாறுது. பட் நாங்க என்ன சொல்றோம்னா அது அவங்க தனிப்பட்ட விஷயம், அதுல நாங்க தலையிட தயாராகவே இல்லை. ஆனா இந்த திமுக அவங்களுக்கு எதிர்த்து ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா அவங்கள கீழே தள்ள எந்த அளவுக்கு எல்லைக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இங்க இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா நீங்க நல்லா இது பண்ணுங்கன்றது அரசியல் ரீதியானதா சொல்லியிருப்பாரு ஒழிஞ்சு இதை பத்தி சொல்றதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து எங்க தலைவர் வந்து கீழ்த்தரமா அவரால் யோசிக்க கூட முடியாது அப்படின்றத வந்து நாங்க சொல்லிக்கிறோம். இன்னொன்னு இவங்க வந்து விஜயலட்சுமி அவர்கள் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கிறப்போ அவங்க கோர்ட் மூலியமா தான் இது பண்ணிக்கணும் முடிஞ்சு திரும்ப திரும்ப தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுறதாகட்டும், ஒவ்வொருத்தவங்களை மென்ஷன் பண்றதாகட்டும், இது பண்றதுங்கிறது வந்து அது சரியான முறையும் கிடையாது. அப்போ அவங்க அதை எப்படி கோர்ட்டுக்கு போய் அவங்க எப்படி அவங்களுக்கு தேவை நீதி நியாயம்னா அதை கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா கோர்ட் மூலியமா அதை அவங்க பெற்றுக்கணும். இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னா டெய்லி 10 வீடியோ கூட போடலாம். அப்போ இது வந்து திருப்பி திருப்பி பிரச்சனைகளை வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுங்கிறதானே வந்துச்சு. இவங்க அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னா அது என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு அதை நான் பார்க்கல. ஆக்சுவலா நீங்க ஏன் இந்த பிரச்சனைக்காக சொன்னீங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பா தலைவர் அந்த மாதிரி இதுல வந்து பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகே மேம், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.